ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீட்டம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சராச்சர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் அம்பாள் பஞ்ச யஜ்ஞத்தில் பிரியமுள்ளவள், பஞ்ச பிரம்மத்திற்கும் உயிர் கொடுப்பவள், பஞ்சமியாக இருப்பவள், அதாவது ஐந்தாக இருக்கும் விஷயங்களின் தலைவியாக இருப்பவள், பஞ்சபூதங்களின் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறாள் என்றும் 5 வித உபச்சாரங்களை ஏற்பவள் என்றும், பஞ்சயஜ்ஞ பிரியா, பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி, பஞ்சமி, பஞ்ச பூதேசி, பஞ்ச சங்கியோபச்சாரிணி என்கிற நாமங்களின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். இன்று சாஸ்வதி என்கிற திருநாமத்தோடு நாம் கற்கலாம். சாஸ்வதி என்றும் சாஸ்வதமாக இருப்பவள், நிலைத்து இருப்பவள், எப்பொழுதும் பக்தர்களால் உபாசிக்கப்படுபவள். அடுத்த நாமம் சாஸ்வத ஐஸ்வர்யா, நிலையான ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடியவள், அதனை அனுக்கிரகம் செய்கிப்பவள். சர்மதா, சர்ம என்றால் நிலைத்த சுகம், சுகத்தை தருபவள். அடுத்த நாமம் சம்பு மோகினி, சிவனை மோகிப்பவள். சிவன் தவ வலிமையால் 5 புலன்களையும் வென்ற ஜிதேந்திரியர். அவரையே மோகம் என்னும் மாயையில் கட்டுபவள் மகா மாயையான அம்பாள் சம்பு மோகினி. தரா, தாங்கும் பூமியின் உருவில் இருப்பவள், பொறுமை என்னும் குணத்தின் வடிவானவள். அதனாலேயே அவள் அனைவரையும் தாங்குகிறாள். தரசுதா, ஹிமவானின் புத்திரி. அடுத்து தன்யா, அனைத்தையும் நிறைவாக செய்பவள். தர்மினி, தர்மத்தோடு கூடியவள், தர்ம சிந்தனையை வளர்ப்பவள். பிரபஞ்சத்தில் இயங்கும் உயிர்கள் அவரவர் தர்மத்தோடு இயங்குவதால் பிரபஞ்சம் நிலைத்திருக்கிறது. இந்த தர்மங்களை செய்பிப்பவளாக இருப்பவள் அம்பாள் தர்மினி. தர்மவர்தினி, தர்மத்தை விருத்தி செய்பவள். அம்பாள் மனிதர்களிடம் புலனடக்கம், தூய்மை, இறைபக்தி, நல்ல எண்ணம், நல்ல செயல் என்று சிறந்த தர்மங்களை விருத்தி செய்கிறாள், அவற்றை மேம்பட செய்கிறாள். தர்மவர்தினியை நமகம். அடுத்த நாமம் லோகாதீதா, லோக பிளஸ் அதீதா. அதீதான அப்பாற்பட்டவள். அம்பாள் 7 புவனங்களையும் கடந்தவள், அதற்கு அப்பாற்பட்டவள். குணாதீதா, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். சத்வ ரஜஸ் தமோ என்கிற முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அடுத்த நாமம் சர்வாதீதா, அனைத்திற்கும் அப்பாற்பட்டவள். லோகாதீதா, குணாதீதா என்றெல்லாம் அம்பாளை வர்ணித்துவிட்டு, உருவங்களால் காண்பவற்றிற்கும் உணரப்படும் கூறப்படும் குணங்களுக்கும் மட்டும் இல்லாது கேட்கப்படும், நுகரப்படும், சுவைக்கப்படும் என்று 5 புலனறிவிற்கும் அப்பாலாய் அனாதியாய் இருப்பவள் அம்பாள். சர்வாதீதா, சர்வ அதீதா, எல்லாவற்றிற்கும் மேலானவள். அடுத்த நாமம் சமாத்மிகா, அமைதியானவள்.
பிரம்ம நிலையில் உள்ளவள், சமநிலையில் இருப்பவள், பந்தூக குசுமப்பிரியா. வங்கதேசத்தில் காணப்படும் மலர் பந்துஜீவ மலர். இது மஞ்சள் இழையோடிய வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்குமாம். இந்த மலரில் விருப்பமுள்ளவள் அம்பாள். அடுத்த நாமம் பாலா, சிறு பெண் வடிவம் கொண்டவள். அம்பாள் சிறு பெண்ணின் வடிவில் பாலா திரிபுர சுந்தரியாக இருப்பவள். 9 வயதினளாக காட்சி தருபவள். பண்டாசுர வதத்தின் போது அவனது புத்திரர்களை மாய்த்தவள் பாலா. அடுத்த நாமம் லீலா வினோதினி, பலவித லீலைகள் செய்வதில் விருப்பம் உள்ளவள். சுமங்கலி, சுவாசினிகளால் பூஜிக்கப்படுபவள், மங்களத்தை அருள்பவள், எப்பொழுதும் காமேஸ்வரனோடு இருப்பவள் சுமங்கலி. அடுத்த நாமம் சுககரி, சுகத்தை அருள்பவள். சுகம் என்பது எது மனதிற்கும் உடலுக்கும் இதத்தை கொடுக்கின்றதோ அது. இதை அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள்கிறாள். சுகமல்லாதவற்றையும் சுகமாக்கி தருபவள். பல பல ஜென்மங்களால் பரிபக்குவம் அடைந்து அம்பாளின் திருவடியை நாடும் பொழுது அத்தகைய ஜீவன்களுக்கு சுகத்தை அளிக்கிறாள், அசுகத்தை அகற்றுகிறாள். சுககரி. அடுத்த திருநாமம் சுவேஷாட்யா, அழகிய ஆடை ஆபரணங்களை தரித்திருப்பவள். சுவேஷ என்றால் அலங்கரித்தல். அம்பாளுக்கு பக்தர்கள் நல்ல புடவை, அலங்காரம், மாலைகள், அணிகலன்கள் இவற்றையெல்லாம் பூட்டி அழகு பார்ப்பது வழக்கம். இப்படி மங்களகரமான அலங்காரங்களை ஏற்றுக்கொண்டு அந்த வடிவுடைய தேவி அதை மேலும் விகசிக்க செய்து பக்தர்களுக்கு மன சந்துஷ்டியை அளிக்கிறாள், மன நிறைவை உண்டாக்குகிறாள். சுவேஷாத்யாயை நமகம். அடுத்த திருநாமம் சுவாசினி, கணவனோடு கூடி வாழ்பவள், சௌமாங்கல்யத்தோடு இருப்பவள். பத்தினியருக்கு பதியோடு கூடி வாழ்வதே மங்களகரமான வாழ்க்கை. சுவாசம் என்பது தேவி சிவனை விட்டு அகலாதவள், அர்த்தநாரீஸ்வரி. இதுவே சுவாசினித்துவத்தின் எடுத்துக்காட்டு. சுவாசினியை நமகம். அடுத்த நாமம் சுவாசின்யர்ச்சன பிரீதா, சுவாசினிகள் செய்யும் அர்ச்சனையில் மகிழ்பவள். சுவாசினிகளை அர்ச்சிப்பது அம்பாளுக்கு மகிழ்ச்சியை தரும். அம்பாள் பூஜையில் இது முக்கியமான ஒன்றாகும். சுவாசின்யர்ச்சன பிரீதாயை நமக. அடுத்த திருநாமம் ஆசோபனா, முழுமையான அழகுடன் பிரகாசிப்பவள் அம்பாள். அம்பாள் தன் அழகால் அவள் படைத்த அண்டத்தை பிரகாசிக்க செய்கிறாள். அண்டத்தின் பிரகிருதிகள் அழகானது. கடல் அழகு, காற்று இதமானது, நெருப்பு ஜுவாலை அழகு, மண் வாசனை இதமானது, ஆகாயம் அதன் ஆழத்தை அறிய முடியாது என்று பொருள்படக்கூடிய விதத்தில் அழகிய நீல வர்ணம் கொண்டுள்ளது. நீர் ஓடுவது அழகு, நீர் வீழ்ச்சி அழகு, தெளிந்த ஆற்று நீர் அழகு. இப்படி அம்பாள் மூல பிரகிருதிகளில் தன் அழகை பதிய வைத்திருக்கிறாள். குழந்தை அழகு, வாலிபம் அழகு, முதுமை அழகு என்று அனைத்திலும் தன் அழகை பிரதிபலிக்கிறாள். அம்பாள் அழகு குறைவாக எதையுமே படைக்கவில்லை. A thing of beauty is joy forever. Beauty provokes beauty. It spreads positive vibrations in the hearts of human. ஆசோபனா, மிகுந்த அழகுடன் பிரகாசிப்பவள், மிகுந்த அழகை பிரகாசிக்க செய்பவள். ஓம் ஆசோபனாயை நமஹ. அடுத்த திருநாமம்
சுத்தமானசா, தூய்மையான மனதை உடையவள், நிர்மலமான மனதை உடையவள். மனிதர்கள் பல பல பிறவிகளால் ஏற்பட்ட வாசனைகளால் ஆன மன அழுக்கோடு மனவிகாரங்களோடு பிறக்கின்றார்கள். அம்பாளோ பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, தேய்வு என்று எதுவுமே இல்லாதவள். பிறவி வாசனைகளோ பந்தமோ இல்லாதவள். இன்பம், துன்பம், குணபேதங்கள், அதனால் வரும் பாதிப்புகள் என்று எதுவும் இல்லாத தூய்மையான உள்ளம் கொண்டவள் அம்பாள். சுத்தமான சாயை நமகாம். அடுத்த திருநாமம் பிந்து தர்ப்பண சந்துஷ்டா. சர்வானந்தமய சக்கரத்தின் பிந்து ஸ்தானத்தில் செய்யப்படும் தர்ப்பணத்தில், அதாவது அர்ச்சனையில் மகிழ்பவள். ஸ்ரீ சக்கர மேருவில் நடு முக்கோணத்திற்குள் அமைந்த சர்வானந்தமய சக்கரமாம் பிந்துவில் நடு புள்ளியில் பால், நெய், தேன், மது இவற்றை கொண்டு பூஜிப்பது பிந்து தர்ப்பணம் எனப்படும். இதில் அன்னை நிறைவுறுகிறாள், சந்தோஷமடைகிறாள். அம்பாளை தகராகாசமாக, அதாவது இதய கூட்டில், அடுத்து சகசிர பத்மத்தில், பிரமரேந்தத்தில் எங்கு வைத்து மானசீகமாக ஆராதித்தாலும், பிந்து ஸ்வரூபமாக சிவசக்தி ஐக்கிய வடிவமாக மனதில் நினைத்து ஆராதித்தால் அம்பாள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைகிறாளாம். அபிராமி பட்டர் கூறுகிறார் தன்னுடைய 4வது பாட்டுல, புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்கிறார். புந்தினா மனம். புனிதரும் நீயும், அதாவது சிவனும் நீயும் எந்த நாளும் என் சிந்தையில் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா என்கிறார். பிந்து தர்ப்பண சந்துஷ்டாயை நமக. அடுத்த திருநாமம் பூர்வஜா. அனைத்திற்கும் முன் தோன்றியவள். சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பரபிரம்மத்தின் இச்சா உருவாக அம்பாள் இருந்ததை வேதங்கள் கூறுகின்றன. முன்பு பிரம்மத்திற்குள் தெரியாமல் இருந்தவள் இப்பொழுது சக்தியாக பிரிந்து தோன்றி இருக்கிறாள். மூல பிரகிருத்தியாக இருந்து பின்பு பிரபஞ்ச வடிவாகி அதிலிருந்து முக்குணங்கள் கொண்ட உயிர் வகைகள் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்தாள். இந்த மூல பிரகிருதிக்கும் பிரபஞ்ச தோற்றத்திற்கும் முன்னாடியே அம்பாள் இருந்தாள் என்பதை உணர்த்தும் திருநாமம் பூர்வஜா. பூர்வ பிளஸ் ஜா, ஆரம்பத்தில் இருந்தவள். தோற்றுவாய் இல்லாத தூய பரம்பொருளாய் வீற்றிருக்கும் மூலமாம் தேவி. இது ஆண்டோர் வாக்கு. ஆக அம்பாள் அனைத்திற்கும் முன் தோன்றியவள். அவளிடமிருந்தே அனைத்தும் உருவானது. அடுத்த திருநாமம் திரிபுராம்பிகா. முப்புறங்களின் வடிவானவள். ஸ்ரீ சக்கரத்தின் 9வது ஆவரணத்தில் இருக்கும் மகா திரிபுர சுந்தரியாக, திரிபுராம்பாவாக, மகா ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்ஞியாக விளங்குபவள். அடுத்து அகம் துவம் பிரம்மமாக இருப்பவள் என்றும் பொருள் கொள்ளலாம். திரிபுராம்பிகாயை நமக. இனி அம்பாள் முத்திரை மூலம் தன் இருப்பை தெரிவிக்கும் நாமங்களை அறிவோம். தசமுத்ரா சமாராத்யா. 10 முத்திரைகளால் ஆராதிக்கப்படுபவள். முத்திரை என்றால் தேவி வழிபாட்டின் போது கைகளை குறிப்பிட்ட முறையில் வளைத்து வைப்பது முத்திரையாகும். இது யோக முத்திரை என்பார்கள். இப்படி அம்பாளை நவாவரண பூஜையில் 10 முத்திரைகளை காட்டி வழிபடுவார்கள். இவை 2 கைகளையும் சேர்த்து செய்யப்படுவது. வலது கை சிவஸ்வரூபமாகவும் இடது கை சக்தி ஸ்வரூபமாகவும் இருந்து அவர்கள் செய்யும் சிருஷ்டி போன்ற செயல்களை அடையாளம் காட்டுவதாகும் இந்த முத்திரைகள். அத்தகைய முத்திரைகளால் அம்பாள் ஆராதிக்கப்படுகிறாள். தசமுத்ரா சமாராத்யாயை நமக.
அடுத்த திருநாமம் திரிபுரா ஸ்ரீ வசங்கரி. ஸ்ரீ சக்கரத்தின் 9வது ஆபரணத்தின் அதிதேவத்தை திரிபுரா ஸ்ரீ. இவர்களால் செய்யப்படும் யோக ஆராதனையில் வசப்படுபவள் அம்பாள், அதனை ஏற்றுக்கொள்பவள் திரிபுரா ஸ்ரீ வசங்கரி. இனி அம்பாள் முத்திரை மூலம் தன் இருப்பை தெரிவிக்கும் நாமங்களை அறியலாம். ஞானமுத்ரா, சின்முத்திரையின் வடிவானவள், ஞானத்தை குறிக்கும் முத்திரையாகும் இது. வலது கை கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் இணையும் முத்திரையே ஞான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் இவை தனித்து விடப்படும். அதாவது ஆணவம், வெறுப்பு, மாயை என்கிற கர்வம், துவேஷம், ஆசை என்கிற குணங்களை விட்டுவிட்டு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிக்கும் முத்திரை இது. ஆள்காட்டி விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் சேர்ந்து ஒரு பூஜ்ய வடிவம் உண்டாகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் பூரணத்துவத்தை காட்டுகிறது. அதாவது பிரம்மம் படைத்த ஜீவர்களும் பிரம்மமும் இணைய வேண்டும் என்பதை காட்டும் முத்திரையாகும். இதிலிருந்து வந்ததோ அதோடு ஐக்கியமாகி விட வேண்டும். பிரம்ம தத்துவத்தோடு ஜீவ தத்துவம் சேர்ந்து அதற்குள் அடங்கிவிட வேண்டும் என்பதை காட்டும் ஞான முத்திரையாகும் இது. பூரணத்துவத்தை அடைந்துவிட்டது என்பதை குறிக்கும் முத்திரையாகும். இந்த முத்திரையின் தத்துவமாக இருப்பவள் தேவி உயிர்களையும் பிரம்மத்தையும் ஒரு குறியீடாக காட்டுகிறாள் அம்பாள். ஞான முத்ராயை நமஹ. ஞான கம்யா, கம்யா என்றால் அடையக்கூடிய, ஞானத்தை அறியக்கூடியதும் அடையக்கூடியதும் அம்பாளின் திருப்பாதங்களே. இத்திருப்பாதங்களை அஞ்ஞானத்தினால், லௌகீக சாதாரண அறிவினால் அறிவது கடினம். அம்பாளின் அனுகிரகத்தால் பெறப்படும் ஞானத்தால் மட்டுமே அவளை அடைய முடியும். ஞான கம்யாயை நமஹ. ஞான ஞேய ஸ்வரூபிணி. ஞானம் என்பது மேலான அறிவு, அல்டிமேட் விஸ்டம். ஞேயம் என்பது அறியப்படுகிற பொருள். அம்பாளே ஞானமாகவும் இந்த ஞானத்தினால் அறியப்படுபவளாகவும் இருக்கிறாள். ஞான ஞேய ஸ்வரூபிணி. அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருக்கிறாள். அதாவது உதாரணத்திற்கு ஒரு தீ கொழுந்து விட்டு எரிகிறது என்று வைத்துக்கொள்வோம். இது நெருப்பு, உஷ்ணம் மிகுந்தது, தொட்டால் சுடும் என்கிற அறிவை தருகிறாள். அதோடு நான் தான் அந்த நெருப்பாக இருக்கிறேன் என்றும் சொல்கிறாள். ஆக அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருப்பவள் ஞான ஞேய ஸ்வரூபிணியான அம்பாள். அடுத்த திருநாமம் யோனி முத்ரா. முத்ரானா சொன்னேன், சிம்பாலிக் ஹேண்ட் கெஸ்டர். ஓகே, 10 யோக முத்திரையில் இதுவும் ஒன்று. யோனி என்பது கர்ப்பப்பையை குறிப்பதாகும். இது ஒரு சக்தி வாய்ந்த கை செய்கையாகும். இது பெண் ஆற்றலின் அடையாளமாகும். குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அதற்கு அமைதியான பாதுகாப்பான உணர்வை தருபவள். அதாவது உலக பிரச்சனைகளிலிருந்து விலக்கப்பட்டு பிரம்மத்தோடு இணைந்திருக்கும் உணர்வை அந்த சிசுவுக்கு கர்ப்பத்தில் அம்பாள் தருகிறாள். இதனை சுட்டி காட்டுவதே யோனி முத்திரையாகும். இதை அளிக்கும் யோனி வடிவில் இருப்பவள் அம்பாள். அடுத்த திருநாமம் திரிகண்டேசி. திரிகண்டா முத்திரையாக உள்ளவள். இது 10வது முத்திரை. இதற்கு தலைவியாக இருப்பவள் திரிகண்டேசி. அடுத்த திருநாமம் திரிகுணா. முக்குணங்களாய் இருப்பவள். சத்வகுணம், ரஜஸ் குணம்,
தமோகுணம் என்கிற முக்குணங்களுக்கும் தோன்றிய மூல பிரகிருத்தியும் அவற்றை வெளிப்படுத்துபவளாகவும் இருப்பவள் அம்பாள். அண்டங்களில் உள்ள ஜீவராசிகள் இக்குணங்களின் பிம்பமே. முக்குணங்களை தோற்றுவிக்கும் மூல வடிவினவானவள் அம்பாள். திரிகுணாத்மிகாயை நமஹ. ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. நாராயணாயேதி समर्पयामि.